நான் சினிமாவில் பயன்படுத்திடுவாரோன்னு பயந்தவரை பார்க்கறத தவிர்த்தேன். தமிழ் ஈழம் குறித்து ஒரு படம் எடுக்க போகிறோம், அதில் தம்பி பிரபாகரன் வேடத்தில் உங்களை போட வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை. ஆமா, நான் ஒண்ணுமே தேடிக்கலையே. இருக்காபத்து அப்ப கொஞ்சம் வந்துச்சு. ஆதாரத்தை கேட்ட தரமாட்டேங்கிறார். எத்தனையோ ஏரிகள் காணாமல் போயிருக்கின்றன, எத்தனையோ நீர்நிலைகள் பாழ்பட்டு கிடக்கின்றன. ஆதிவாசிகள் இல்லாத வனங்கள் அல்ல. நானா தலைமையிலேருந்து என்ன சொல்லி விட்டுருக்காங்க, தலைவருக்கு முன்னாடி பேசுறதுன்னு சொல்லி பொய் சொல்லி 7 கூட்டங்கள் நான் பேசிட்டேன். நீட்டு தேர்வு தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு வேண்டும் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அரசியல், இலக்கியம், மேடை பேச்சு இதெல்லாத்தையும் கடந்து ஒரு சினிமா நடிகராக நீங்க எப்படி உணர்றீங்க? சினிமாவுக்குள் பிரவேசிப்பேன் என்று கனவிலும் கருதியதில்லை. நடிக்க என்னை யாராவது அழைப்பார்கள் என்று நான் காத்திருக்கவும் இல்லை. மறுமலர்ச்சி திமுகவில் அண்ணன் வைகோ அவர்களின் தலைமையில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாலச்சந்தர் என்னுடைய மேடை பேச்சில் என்னுடைய பாடி லாங்குவேஜை பார்த்துட்டு என்னை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்த அண்ணன் தானு, கலைப்புலி தானு இடத்துல என்னை கூப்பிட்டு வர சொன்னார். நான் சினிமாவில் பயன்படுத்திடுவாரோன்னு பயந்தவரை பார்க்கறத தவிர்த்தேன். இயக்குனர் பாலாவினுடைய உதவியாளர் தமிழ் ஈழம் குறித்து ஒரு படம் எடுக்க போகிறோம், அதில் தம்பி பிரபாகரன் வேடத்தில் உங்களை போட வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை. நீங்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது தமிழ் ஈழத்திற்காகவே பொது வாழ்வில் மேடைக்கு வந்த எனக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு என்று கருதினேன். அப்பொழுது இருந்த ஆட்சியில் நிலவிய அடக்குமுறை காரணமாக அந்த படத்தை எடுக்க முடியல, இல்லைன்னா அப்பமே வந்திருப்பேன். இப்பொழுது மேடையும் இல்லை, வேலையும் ஒரு வேலையில்லா பட்டதாரி மாதிரி வெறுமனே ஒரு நாள் என்னுடைய வாடகை வீடு ஒன்று இருக்குது பட்டினப்பாக்கத்தில். அதில் இருக்கும் பொழுது ஆர்ஜே பாலாஜி கட்சி அரசியல் இருந்து விலகிட்டேன்னு கேள்விப்பட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன், இப்படி ஒரு வேடம் இருக்குது, உங்களை போட்டால் பொருத்தமாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம், நீங்கள் வரணும். நான் சொன்னேன், எனக்கு நடிக்க தெரியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நடித்தது மாதிரி நானும் நினைக்கல, நான் இயல்பாகவே இருந்தேன். எனக்கு அது கடினமான இதாகத்தான் முதல்ல பட்டது. ஆனால் போகிற பிறகு அப்படின்னு கடினமாக தெரியலை. இப்போ பாராட்டுகள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஏதாவது சினிமாவில் ஒப்பந்தமாக இருக்கிறீங்களா? அடுத்தது நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா டைட்டில், சிவகார்த்திகேயன் தயாரிப்பு. அது படப்பிடிப்பு முடிஞ்சிச்சு. இன்னி 14ஆம் தேதி டப்பிங்க்கு போகணும் சென்னைக்கு. எல்கேஜி படத்தில் உங்கள் கதாபாத்திரம் உங்களுடைய நிஜ வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா? ஆமாம், நான் ஒன்றுமே தேடிக்கலையே. அதாவது ஒரு அரசியல்வாதியினுடைய ஆரவாரம் என்கிட்ட கிடையாது, அத்துமீறல் கிடையாது, அதிகார துஷ்பிரயோகம் கிடையாது. நான் ஒரு ஆளுங்கட்சியில் கொள்கை பரப்பு செயலராக இருந்த பொழுது கூட நான் இருக்கிற இடம் தெரியாது. ஒருத்தனை வேலை வாங்கி கொடுத்தேன், அது காசு வாங்கினேன் அப்படின்னு ஒரு பழிச்சொல் என் மேலே விழுந்ததில்லை. நான் எதையும் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பொது வாழ்வுக்கு வரவும் இல்லை. என்கிட்ட மேடை பேச்சுங்கிற ஒரு கலை இருக்குது, அது வீணாகி விடக்கூடாதுன்னு நினச்சேன். அது யாராவதுக்கு சரியாக பயன்படுத்தணும், அது எனக்கு பிடிச்சவங்களுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சேன். வைகோ கூட 18 ஆண்டு காலம் உழைச்சேன், திமுகவில் பாடுபட்டேன். அவங்களுக்கு தமிழ் ஈழம், சங்கராச்சாரி கைது போன்ற சில பிரச்சனைகளில் திராவிட இயக்கத்தின் கலைஞர் செய்ய முடியாதது கலைஞர் இருந்திருந்தா செய்திருப்பாரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஜெயலலிதாவினுடைய நடவடிக்கைகள் என்னை ஈர்த்தது. அதனால நான் போய் அவங்களே கூப்பிட்டாங்க. சரி, ஒரு உயிருக்கு ஆபத்து அப்போ கொஞ்சம் வந்துச்சு, உயிருக்கு அச்சுறுத்தல் மாதிரி இருந்ததுனால சரி கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்போமேன்னு கொஞ்சம் போய் சேர்ந்தேன். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா தொடங்கி
இப்போ ரஜினி, கமல் இவங்களும் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. உங்களோட விஷயத்தில் இது அப்படியே தலைகீழாக இருக்குது. உங்களுக்கு இது முன்னேற்றமாக தெரியுதா இல்லை நான் பின்னடைவாக இருக்குதா? எனக்கு பின்னடைவுங்கிறது கிடையாது. நான் எப்பொழுதும் வாசித்தும் எழுதியும் இருக்கிறவன். அதனால் எனக்கு பின்னடைவுங்கிறது என்னன்னே தெரியாது. அது மாதிரி சும்மா இருக்கிறதுங்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது. அதனால் இது ஒரு பின்னடைவில்லை. நான் காணாமல் போய்விடவில்லை. இப்பொழுது என்னை தமிழகம் திரைத்துறையில் கண்டெடுத்திருக்கிறது. நீங்கள் கட்சி மாறுற சமயங்களில் சமூக வலைதளங்களில் உங்கள் மீதான பரிகாசங்கள், விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகள் குறித்து என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன். கேள்விகளால் தான் ஜனநாயகம் என்கிற வானம் அழகாக. நல்ல நாஞ்சில் சம்பத்தை விமர்சித்தப்ப நான் தவறே செய்யலை. ஆனால் என்னை புரிந்து கொள்ளாத தம்பிமார்கள் சமூக வலைத்தளத்தில் நாராக கிழித்தார்கள். நான் எந்த கட்சியும் மாறல. அது ஒன்று சொல்லணும். ஏன்னா வைகோவுக்காக திமுகவில் கலகம் செய்துட்டு வெளியேறினேன். நான் ஒரு ஆள் தான் செய்தேன், வேற யாரும் செய்யலை. நான் தான் துணிஞ்சு செய்தேன். விளைவுகளை பற்றி கவலைப்படலை, செய்தேன். மதிமுகவில் 18 ஆண்டு காலம் பணியாற்றினேன். எனக்கு வந்த புகழ், என்னை நேசித்த தம்பிமார்கள், நாடு தழுவிய அளவில் என்னுடைய பயணங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததை பொறுத்து கொள்ளாதவர்கள் என் இருப்பை காலி செய்தார்கள். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நான் யார்ட்டையும் இங்கே அரசியலே பண்றதில்லை. என்னுடைய தாய் பிறந்த ஊர் வேர்கிளம்பி. அங்கே என்னுடைய கொடும்பாவியை கொடுத்தினார்கள். தொலைபேசியில் வசை மாறி பொடிந்தார்கள். அவ ஏதோ உயிருக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். திமுகவுக்கு போயிடலான்னு தான் மனசு சொல்லிச்சு. ஏன்னா நான் பெரியாரை, அண்ணாவை நேசிக்கிறவன், ஓரளவுக்கு கொள்கையை இன்னும் தக்க வைத்து கொண்டிருக்கிற கட்சிங்கிற முறையில் அங்கேயே போகலாமேன்னு நினைக்கும் பொழுதுதான் இந்த அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்துச்சு. நான் போகிறேன். நான் கட்சி மாறல. நான் அங்கே போன பிறகும் அதிமுக மேடையில் பெரியாரை பேசின ஒரே ஆளு நான். பாவேந்தர் பாட்டை உச்சரித்துட்டு இறங்கினது ஒரே ஆளு நான் தான். நான் அங்கேயும் போய் தடுமாறலை. எனக்கு நான் உண்மையாக இருந்தேன். தன்னுடைய 20 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் வைகோ அவர்களுக்கு திமுக கூட்டணி ஒரே ஒரு சீட்டு வழங்கியது குறித்து உங்களது கருத்து என்ன? எனக்கு வலியா இருக்கு. இப்போ இந்த வலி தீரல. அதுவும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு கூட நினைச்சேன். கிடைச்சிருக்கு. வைகோ இனிமேல் சிரமம்னு நினைக்கிறேன் அந்த கட்சியினுடைய பயணம். தற்போதைய ஊடகங்கள் கேட்கும் தேவையற்ற கேள்விகள் முக்கிய பிரமுகர்களை குழப்பி தேவையில்லாத பதிலுக்கு இட்டு செல்கிறதா, அல்லது இப்போது ஊடகங்களை எதிர்கொள்வோரின் மனநிலை மாறி இருக்கிறதா? இது சமூக வலைத்தளங்களில் வந்திருக்கிற சாபக்கேடு. இது ஆக்கத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த தம்பிகள் அதை அந்த வேலையை கூட செய்யலாம். ஆக்கத்துக்கு பயன்படுத்தலைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப அபிநந்தன் அப்படின்னு ஒரு தம்பி பாராசூட்ல இருந்து இறங்கி பாதுகாப்பாக வந்தான். அவருக்கு இந்தியா முழுவதும் பாராட்டுகள் குவிகிறது. அவனை பாராட்டி போட்டிருக்கலாமே, போடலை. அது மாதிரி ஒரு எல்லையில் 35 பேரை சுட்டு கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்றாரு நாடாளு பிரதமர். ஆதாரத்தை கேட்டால் தரமாட்டேங்கிறார். இதை செய்யலாமே. பிளாஸ்டிக் தடை அமலுக்கு வந்து விட்டது. இந்த பிளாஸ்டிக்கை நம்பி விற்பனை, தயாரிப்பு, விநியோகம் அப்படின்னு சொல்லி அதை நம்பி இருந்த லட்சக்கணக்கானவர்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னு கேள்வி கேட்டிருக்கலாமே. ஒரு எத்தனையோ ஏரிகள் காணாமல் போயிருக்கின்றன. எத்தனையோ நீர்நிலைகள் பாழ்பட்டு கிடக்கின்றன.
இதையெல்லாம் செய்யலாம். ஒரு விமர்சனம்னா இப்படியும் செய்யலாம். ஆனால் சில தனிமனித தாக்குதல் மாதிரி நக்கல் நையாண்டிங்கிறது ஒரு வளருகிற தலைமுறைக்கு ஆரோக்கியமானது இல்லைங்கிறது என் கருத்து. என்னை விமர்சித்த பொழுது நான் வேதனைப்படலை. ஏன்னா அவன் விமர்சிக்கிற இடத்துக்கு நான் அவன்கிட்ட ரீச் ஆகிட்டேன்னு மகிழ்ச்சி அடைந்தேன். அவ்வளோ. ஆமாம், நான் இந்த கிராமத்தில் பிறந்தவன் தானே. நான் நியூயார்க் வரைக்கும் போய் பேசிட்டேன். தமிழ்நாடு பூரா என் பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியுது. எல்லா தம்பிகளும் என்னை கொண்டாடுகிறவனு நிறைய இருக்கான். விமர்சிக்கிறவங்க இருக்கான்னா நான் அவன்கிட்ட போய் ரீச் ஆகிருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சேன். கலைஞர், வைகோ, ஜெயலலிதா, இப்போ டிடிவி தினகரன் வரைக்கும் 4 திராவிட கட்சியில் இருந்திருக்கிறீர்கள். யாரே உண்மையான திராவிட தலைவர் என்று சொல்வீர்கள்? கலைஞர் தான். இதில் மாற்று கருத்து உண்டா? இல்லை. சிறந்த தலைவர் என்று எதனால் கலைஞரை குறிப்பிட்டீர்கள்? கலைஞர் கால்சட்டை பருவத்திலிருந்து எனக்கு தெரிந்து தமிழை மட்டுமே அடையாளமாக வைத்துக் கொண்டு ஒரு தலைவன் இவ்வளவு உயரத்தை எட்ட முடியும்னு அவர் மட்டும்தான் நிரூபித்தார். ஏன்னா அவருக்கு காலத்தில் நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் இவங்கெல்லாம் வர்றாங்க, நாஞ்சில் மனோகர்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாமே பிஜி பட்டதாரிகள், அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டதாரிகள். நாஞ்சிலார் சென்னை பல்கலைக்கழக பட்டதாரி. இவங்களுக்கெல்லாம் சம வயது. வகுப்பு சாதி அப்படின்னு பார்த்தா அவங்க உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள். ஒரு ஒடுக்கப்பட்ட 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்து பள்ளி படிப்பு கூட முடிக்காம ஒரு அறிவியக்கத்திற்கு தலைமை தாங்குகிற ஒரு அபார சாதனை அவர் எப்படி நிகழ்த்தினார்னு நினைச்சா எனக்கு ரொம்ப மலைப்பா இருக்கு. அது மாதிரி இந்த கன்னியாகுமரியை வட இந்தியாவினுடைய முகமாக மாற்றுவதற்கு பல பேர் இன்னும் முயற்சிக்கிறார். விவேகானந்தர் கேந்திரம், விவேகானந்தர் நினைவிடம் வந்ததில்லை. எனக்கு வேற கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அதை அவர்கள் அதற்கு செய்கிற பிரச்சாரம், அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அங்கே இருக்கிற வேற ஒன்றுக்கும் தருவதில்லை. காமராஜர் நினைவிடமெல்லாம் யாரும் கண்டுகொள்வதில்லை. அதனால இது ஒரு வட இந்தியாவினுடைய முகமாக தென் திசையின் கன்னியாகுமரியை ஆற்றுவதற்கு ஒரு பெரிய சதித்திட்டம் போட்டு அரசு இயந்திரங்களும் மதவாத சக்திகளும் துணிந்து வேலை செய்த பொழுது கடலுக்கு நடுவில் 133 அடி உயரத்தில் வான்புகள் வள்ளுவருக்கு சிலை எழுப்பி நம்முடைய அடையாளத்தை மீட்டு தந்த அவருடைய தொலைநோக்கு பார்வை நினைத்தால் நான் வியந்து போகிறேன். அது மாதிரி நாடு முழுக்க ஒரு 100 குடியிருப்புகள், ஒரு 100 வீடுங்கிறது சாதாரணம் கிடையாது. ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமம் என்னதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த வீடை கட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும். 100 குடியிருப்பை எல்லா சாதிக்காரரும், பிராமின்ல இருந்து ஒரு அருந்ததிய தோழன் வரைக்கும் குடியிருக்கிற இடமாக மாற்றி பெரியார் சமத்துவபுரம் என்று போட்டு அதை தன்னுடைய ஆட்சியில் எல்லா இடங்கள்லையும் தொடங்கினார். அது ஒரு மிகப்பெரிய அபார சாதனை. அதனால ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் இன்னைக்கு வந்திருக்கணும்னா கலைஞர் தான் காரணம். நீங்கள் குறிப்பிட்டது போல ஜாதிய படிநிலை என்பது பிராமணரிலிருந்து அருந்ததியர் வரை வந்து முற்று பெறுகிறதா? அதற்கு அடுத்தபடியாக சமூகத்தில் மனிதர்கள் இல்லையா? அதுக்கப்புறம் ஆதிவாசிகள் தான். ஆதிவாசிகளை நாம் முழுவதுமாக ஒதுக்கி வைத்து விட்டோமா என்ன? ஆதிவாசிகளுக்கு உரிய 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 ஆதிவாசிகள் இல்லாத வனங்கள் அல்ல. ஆதிவாசிகளும் இருந்தால்தான் வனம். ஆனால் கனிவளங்களை சூறையாடுவதற்காக வட இந்தியாவில் ஆதிவாசிகள் வேட்டையாடப்பட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இல்லை. அவர்களுக்கு ரேஷன், மின்சாரம், ஒரு பாதுகாப்பு இருக்கு. அது கலைஞர் ஆட்சியில் அதை ரொம்ப கண்காணித்து செய்தார்கள். ஜெயலலிதாவினுடைய ஆட்சியிலே அந்த கண்காணிப்பு தொடர்ந்தது, மறக்க முடியாது. தற்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் மேடைகளில் அடிக்கடி தவறுதலாக ஏதாவது பேசிவிடுகிறாரே, அந்த தவறு எப்படி நிகழ்கின்றது? கலைஞர் கருணாநிதி தங்கள் பிள்ளைகளுக்கு தனக்கு நிகரான அறிவை அளிக்கவில்லையா?
அதை அவங்க தான் தீர்மானிக்கணும். காந்திக்கு மகன் யாரும் காந்திய மாதிரி வரலையே. அண்ணன் ஸ்டாலின் 1969 இளைஞர் திமுகவை தொடங்கிட்டார். அவரே தொடங்கினார். அந்த வட்டச் செயலாளர் அனுமதியோடு தொடங்கி ஆண்டுதோறும் அண்ணாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடி மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு நாள் அந்த நிகழ்ச்சி விடிய விடிய நடந்த பொழுது உட்கார்ந்திருந்தார். அண்ணாவிடத்திலேயே போய் உங்களுக்கு மணி விழா நான் கொண்டாட போறேன், நீங்க வரணும்னு கேட்டார். ஒரு 23 வயதுல கல்யாணமான 5வது மாதத்துல அவர் பருவ சுகங்களை அனுபவித்துக்கிற பள்ளி அறையில் இருக்க வேண்டிய நேரத்தில் சிறைக்கு போயிட்டார். ஒரு தலைமை பண்பு அவருக்கு கலைஞரிடத்தில் பெற்ற பயிற்சினால வந்தது. ஆனா இலக்கியம் அப்படி வராது. நிறைய வாசிக்கணும், வாசிச்சுட்டே இருந்தாதான் வரும். அதுக்கு அவருக்கு நேரமும் கிடையாது. அந்த நேரத்தை ஒதுக்குற இந்த நேர மேலாண்மை, திட்டமிடுதல், கலைஞரை மாதிரி உலகத்தில் எந்த தலைவரையும் நீங்க பார்க்க முடியாது. அவரு நான் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்துருக்கேன். 10 நாளிதழ் இருக்கும். 10 நாளிதழ் 20 நிமிடத்தில் படிச்சு முடிச்சிருவாரு. இந்த பேனா போட்டு டாட் போட்டுருவாரு. அது எப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு விரைந்து படிக்கிற ஆற்றல், விரைந்து உள்வாங்கிக் கொள்கிற சக்தி, எதையும் மறக்காத அந்த நினைவாற்றல், அதெல்லாம் அவருக்கு அபூர்வமாக காலம் கொடுத்ததா கடவுள் கொடுத்ததான்னு தெரியாது. அந்த ஆற்றல் அண்ணன் ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறத இல்லை. ஆனால் அது நிர்வாக திறமைன்னு பார்த்தா ஸ்டாலின் கலைஞரோட குறைந்தவர் கிடையாது. உங்களுக்கும் கலைஞருக்கும் இடையில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். நெகிழ்ச்சியான சம்பவம், என்னுடைய சின்ன வயது, கல்யாணம் ஆகலை எனக்கு வாழ்க்கையில் வேற எந்த நோக்கமும் கிடையாது. பேச்சாளர் ஆகணுங்கிற ஆசையை தவிர வேற ஆசை கிடையாது. இல்லைன்னா நான் ஒரு தேர்வு எழுதி எங்கேயாவது போய் ஒழுங்காக இருந்திருக்கலாம். கலைஞர் ஒரே நாள் 8 இடம் பேசுறாரு 89 பொது தேர்தலில். முதல் கூட்டம் நாகர்கோவில், 2வது கூட்டம் திருநெல்வேலி, 3வது கூட்டம் கோவில்பட்டி, 4வது கூட்டம் சாத்தூர், 5வது கூட்டம் சிவகாசி, 6வது கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், 7வது கூட்டம் விருதுநகர், 8வது கூட்டம் அருப்புக்கோட்டை. நான் இங்கே இதே மணக்காவளையில் இருந்து ஒரு காரை பிடிச்சிட்டு நாங்கள் 4 பேர் கலைஞர் வர்றதுக்கு முன்னாடி மேடைக்கு போய் நான் நாஞ்சல் சம்பத்துன்னு பேரை சொல்லிட்டு பேச விடுவாங்களான்னு, நாகர்கோவிலில் மட்டும் விடமாட்டான், வேற எல்லாரும் விடுவாங்கன்னு சொல்லிட்டு போய் நானா தலைமையிலேருந்து என்ன சொல்லி விட்டுருக்காங்க தலைவருக்கு முன்னாடி பேசுறதுன்னு சொல்லி போய் சொல்லி 7 கூட்டங்கள் நான் பேசிட்டேன். அப்போ நான் எல்லாருக்கும் அறிமுகமாயிட்டேன். திமுகவில் 8வது கூட்டத்துக்கு போகும்போது மணி 9:45 அருப்புக்கோட்டை தொகுதி தங்கபாண்டியன், காரியாப்பட்டி. தங்கபாண்டி அப்பா கடவுளா ஒன்ன கொண்டு விட்டுட்டாருடா, வாடா 10 மணிக்கு அப்புறம் முடிச்சிடுவாரு, அதுக்கப்புறம் யாரை பேச விடுறதுன்னு தெரிஞ்சு பதச்சிட்டே இருந்தேன். வந்துட்டா வா அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு டீ வாங்கி தந்துட்டு 10 மணிக்கு கலைமாமணி முத்துக்கூத்தன், 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணையிட்ட யார் தடுத்தாலும் அலைகிடல் ஓய்வதில்லை, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு புகழ்பெற்ற பாட்டு எழுதி கலைமாமணி விருது பெற்ற அவருடைய பொம்மலாட்ட நிகழ்ச்சி 10 மணிக்கு முடிந்தது. என்னிடத்தில் மேடை தரப்பட்டது. எவ்வளவு நேரம் பேசணும்னான்னு கேட்டேன். தெரியல, தலைவர் வர்ற வரைக்கும் நீ தான் பேசணும், வேற யாரும் இல்லை, விலாவாரியா வச்சு விளையாடு, என்ன சச்சின் டெண்டுல்கர் தங்கபாண்டியன் வேகப்பந்து வீச்சாளன் சச்சின் டெண்டுல்கர் பேசுவார் அப்படின்னு சொன்னார். நான் பேசினேன். இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலை 7:30 மணி வரைக்கும் பேசினேன். 9:30 மணி நேரம். அந்த கூட்டம் அப்படியே காத்திருந்தது. ஒரு நாள் விலக எழுந்து போகல. நான் முடிக்க போற தருணம் வருகிறது என்கிற பொழுது அந்த கூட்டம் சங்கடப்பட்டது. 7:30 மணிக்கு கலைஞர் வந்தார். வந்து இப்படி என்னை பார்த்தாரு. நான் பேசிட்டே இருந்தேன். நிப்பாட்ட சொன்னாங்க, நிப்பாட்டினேன். எவ்வளோ நேரம் பேசினேன் அப்படின்னு கேட்டார். 9:30 மணி நேரம் என்ன அப்படி சொல்லிட்டு மேடைக்கு வந்தார். சர்க்கஸில் வித்தை காட்டலாம், சைக்கிள் மிதிக்கலாம்,
மேஜிக் பண்ணலாம், புராண இதிகாசங்கள் கூட பேசிவிடலாம். ஒரு தேர்தல் காலத்தில் பிரச்சார மேடையில் 9.5 மணி நேரம் பேசுவது என்பது யாராலும் முடியாது, சம்பத்தால் முடிந்திருக்கிறது. இந்த வாலிபனை வாழ்த்துகிறேன். இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை, செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லி முடித்தார். 2 மினிட்ல பேசி முடிச்சிட்டார். இந்த ஊரில் பிறந்தனா அந்த சாதனையை செய்தேன். அன்றைக்கு மாலை மலர் மாலை முரசில் எல்லாம் வந்துச்சு. அடுத்த நாள் தினமணி தினத்தந்தி எல்லா ஏட்லையும் வந்தது. அந்த தகுதியினாலேயே கலைஞர்கிட்ட போய் என் கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கணும்னு கேட்டேன். எல்லா தேர்தல் நேரங்களிலும் பரபரப்பாக இருந்த நீங்கள் இப்போது எந்த கட்சியிலும் இல்லை. இப்போது நீங்கள் வெறும் பார்வையாளராக இருப்பது குறித்து வருத்தம் அடைகிறீர்களா? இல்லை, நான் பேசணும்னு தான் இருக்கேன். அப்படி என்றால் யார் சார்பாக பேசுவீர்கள்? பிஜேபியை எதிர்த்து பேசணும். பிஜேபி இனிமேல் ஆட்சிக்கு வரக்கூடாது. வகுப்புவாத சக்திகள் வெற்றி பெறுவதில் இந்த தேசத்தினுடைய மாண்பு மரியாதையும் மண்ணோடு மண்ணாகிவிடுன்னு மக்கள்கிட்ட சொல்லணும். எந்த மேடையிலையும் பேசுவேன், திமுக மேடையிலையும் பேசுவேன், மதிமுக யார் கூப்பிட்டாலும் பேசுவேன். பேச போறேன். 2 கூட்டம் பேசிட்டேன். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து உங்களது நிலைப்பாடு என்ன? இல்லை, இவர்கள் எடுத்திருக்கிற முடிவு தற்கொலைக்கு சமம். நான் உயிரோடு இருக்கிறவரை பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சாங்க ஒரு இப்தார் விருந்தில் ஜெயலலிதா அம்மா. எங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சது மட்டும் இல்லை, பிஜேபிக்கு குற்றேவல் செய்கிறார்கள். நீட்டு தேர்வு தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி, யார் சொல்லி? ஒரு மத்திய அமைச்சர் சொல்லி அமைச்சரவை கூடி தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பினா, அந்த தீர்மானம் எங்கே என்று கேட்டால் எங்க கிடக்குன்னு தெரியலன்னா அந்த அமைச்சர், அவ அடுத்த நாள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர். இதை அவங்க கண்டிக்கவில்லை என்பதை விட அதற்காக கவலைப்படவே இல்லை. மேகதாது பிரச்சனையில் கர்நாடகத்திற்கு அனுமதி கொடுத்து விட்டு மோடி இங்க வர்றாரு. நீ எப்படி கொடுக்கலான்னு கூட கேட்கல. 7 தமிழர்களை விடுவிப்பதற்கு ஜெயலலிதாவின் காலத்திலே தீர்மானம் கொண்டு வந்தாச்சு. அந்த தீர்மானம் திரும்பவும் கொண்டு வரப்படுகிறது. கவர்னர் மேசையில் இன்னும் இருக்கு. கூட்டணி அமைச்சிட்டாங்க. இந்த கவர்னர் ஏன் கையெழுத்து போடலைன்னு உங்களுக்கு கேட்க முடியல. கவர்னர் கையெழுத்து போடாவிட்டால் என்ன செய்யணும்? கவர்னர் திருப்பி அனுப்பணும். அதான் சட்டம். ஏன் திருப்பி அனுப்பல அப்படின்னு கூட இவங்க இன்னும் கேட்கல. திருப்பி அனுப்புனா மீண்டும் அமைச்சரவை கூடி அதை அனுப்பும். அப்ப கவர்னர் 2வது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை வந்தா கையெழுத்து போட தவிர கவர்னருக்கு வேற வழி இல்லை. சட்டத்தில் இருக்கிற வாய்ப்புகளை கூட இவர்கள் பயன்படுத்துவதற்கு தயாரில்லை. ஒரே கட்சியில் இருந்தாலும் ஒரே மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட நிர்மலா சீதாராமனுக்கு கிடைக்கும் மரியாதை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கிடைப்பதில்லை. ஹெச் ராதாவுக்கு கிடைக்கும் மரியாதை பொன்னாருக்கு கிடைப்பதில்லையே, ஏன்? இதுதான் இந்த நாடு. இதற்கு பேர் மனு தர்மம். அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆட்சி நடக்கவில்லை, மனு தர்ம ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எத்தனை அவமானங்களையும் இவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். இவர்களுக்கு தேவை பதவி, பணம், சுகம். இது கிடைக்கும், அதுக்காக எதையும் செய்வாங்க. இப்போது திடீரென ஜெயலலிதா உயிரோடு வந்தால் என்ன நடக்கும்? இவங்களை எல்லாரையும் கைது செய்து சிறையில் போடுவாங்க. யார? எடப்பாடியிலிருந்து நேற்றுக்கு கட்சியில சேர்த்தாங்களே ஒரு மீசக்கார பழனிசாமி, அவன் வரைக்கும் கைது செய்து அதுவும் பொடா சட்டத்தில் போடுவாங்க. எந்த தலைப்பு குறித்து கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்றீங்களே, எப்படி? இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் என்ன புதுப்பிச்சுட்டே இருப்பேன். எங்க என்ன நடக்குங்கிற கவலை எல்லாம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன நான் புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு நான் 15ஆம் தேதி எழுத்தாளர் இமயம் அவர்களுக்கு ஒரு இலக்கிய அமைப்பு பாராட்டு விழா நடத்துது திருப்பூரூர்ல, சென்னைக்கு அந்த பக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில். அதுக்கு நான் இப்போ இமயத்துக்கு புக் எடுத்து நான் படிச்சுட்டு இருக்கேன்.
அவரை பாராட்டி நான் பேசணும். அப் டு டேட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா திடீர்னு சில நிகழ்ச்சியை கூப்பிடுவாங்க. இப்போ 18ஆம் தேதி பரமக்குடி முத்தாலம்மன் கோவில் ஒரு பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க நடுவராக. 4 பேராசிரியர்கள் வருவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் சில ரெடிமேட் ஜோக்குகள் எல்லாம் இருக்கும். சில வேளை நடுவரையே சாச்சிருவாங்க. நான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன். நான் அவங்கள ஓவர் டேக் பண்ணி நான் பேசணுங்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ ஒரு சமீபத்தில் ரெண்டு எப்பிக், 2 இதிகாசம், ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். எத்தனை வருடங்களானாலும் திரும்ப திரும்ப செய்திகளையும் கருத்துக்களையும் தந்து கொண்டிருக்கிற 2 இதிகாசங்களை குறித்து விவேகம் விளைந்து கிடப்பது. ராமாயணத்தில் மகாபாரதத்தில்னு திருமுருகன் முண்டி சைவ சித்தாந்த சபையும் ஓம் பசுமை அங்காடி நடத்தின பட்டிமன்றத்தில் நான் நடுவர். நான் இதையெல்லாம் ரொம்ப விரும்புவேன். அந்த 4 பேர் வர்றாங்கன்னா அந்த 4 பேரும் கல்லூரியில் தமிழ் துறையில் துறை தலைவர்களாக இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள். நாஞ்சில் சுமது அதெல்லாம் கிடையாது. நான் நடுவராக இருந்து அவங்களை இயக்கி அதை பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நடத்தினேன். அது மாதிரி சினிமாவிலே இப்போ கலக்க போகுது யாரு அந்த நிகழ்ச்சியில் ஒரு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நான் வந்தேன். அதனால அப் டு டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் இந்த அந்திமலையை வச்சிருக்கேன், உயிர் மையை வச்சிருக்கேன். இதெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. நான் கல்லூரியில் படிக்கிறது காலத்திலேயே நான் செட்டிக்குளத்தில் இந்து காலேஜிலேருந்து நடந்து அலெக்சாண்ட்ரா பிரஸ் ரோடு இறங்கும்போது அங்கே ஒரு கடை இருக்கும், எல்லா இதழும் வச்சிருக்கிற கடை. அந்த கடையில் அப்போவுமே நான் விகடன் வாசகர். அன்றைக்கே விகடன் வாசகராக இருந்ததுனால தான் விகடன் விருது வழங்கும் விழாவில் இப்போ என்ன கெஸ்டாக கூப்பிட்டோம். அப்போ அங்கே போய் நான் மஞ்சரி இருக்கா அப்படின்னு கேட்பேன். மஞ்சரியா அப்படி ஒரு இதழா அப்படின்னு அவருக்கே ஆச்சரியம். அப்புறம் அவரு வாங்கி வச்சார். கீவா ஜெகநாதன் அதுக்கு ஆசிரியர். கலைமகள் இருக்கா, கலைமகள் கீவா ஜெகநாதன் ஆசிரியர். அப்பவுமே கலைமகள் படித்தேன். மஞ்சரிங்கிற இதில் ஒரு தகவல் களஞ்சியமாக இருக்கும், அதை வாங்கினேன். அப்படி கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே இப்படி படித்து அந்த சாயங்காலம் அந்த பயனியர் இந்த ஜங்ஷன் இருக்கு, அந்த இப்போ வீரலட்சுமணா ஹோட்டல் இருந்து ஜவுளி கடை, அந்த இடத்துல பழைய புக்கு கடை இருக்கும். அதில் சம்மணம் போட்டு உட்கார்ந்து பழைய புக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வாங்கிட்டு நடந்து அப்படி அன்னையில இருந்து அதையே ஃபாலோ பண்ணி இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று அடிபட்டு எல்லா வேதனைகள் சாதனைகளுக்கு மத்தியிலையும் இந்த இயல்பை நான் இன்னும் விடலை. நீங்கள் படித்த இலக்கியங்களில் சிறந்த இலக்கியம் என எதை சொல்வீர்கள்? திருக்குறள் தான். அதுக்கு ஈடான இலக்கியமே கிடையாது. இன்றைய இளைஞர்களிடம் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இல்லை, பார்க்கிறவற்றையும் கேள்விப்படுகிறவர்களுமாகவே இருக்கிறார்கள். இது குறித்து உங்கள் கருத்து என்ன? அதாவது முதல்ல இந்த பாடத்திட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்பது மாணவர்களுக்கு முன்னால் இருக்கிற அறைகூவல். அதற்குத்தான் அவங்கள தயார் செய்கிறாங்க. ஆசிரியர்களுக்கும் அதுதான் வேலை, பெற்றோர்களுக்கும் அதுதான் வேலை. நான் சொல்லுவது எல்லாருக்குமா முதல் மதிப்பெண் கிடைக்கும்? யாராவது ஒருவனுக்கு தான் கிடைக்கும். அப்ப வேற உள்ளவன். அதனால எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கலை இலக்கியம் குறித்து மாணவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். நான் முதலமைச்சராக இருந்த என்ஜினியரிங் காலேஜில் தமிழ் மெயின் கற்றுக் கொடுக்கணும்னு நான் உத்தரவுப்படுவேன். தாய்மொழி கல்வி மறுக்கப்படுகிற ஒரு நாட்டில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதனால இது ஒரு நம்ம மொழியிலிருந்து அந்நியமாகி கொண்டு வருகிறது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தலைமுறை. ஏற்கனவே நான் இப்போ இந்த தொலைக்காட்சி விவாதங்களுக்கு நான் போகாத காரணமே அங்கே தமிழ் கொலை நடக்கும். ஹேங்கருங்கிற நெறியாளரும் இங்கிலீஷில் பேசுகிறார். வர்ற சில தப்பட்டைகளும் பன்னாடைகளும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஒரு ஆங்கிலம் கலந்து தமிழை கொலை செய்வது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொலைக்காட்சியில் மட்டும்தான் நடக்கும், மலையாளத்தில் நடக்காது.
கன்னடத்தில் நடக்க தமிழ்நாட்டில். அதனால நான் இப்போ விவாதங்களுக்கே போறதில்லை. ஏதாவது 1 by 1 அப்படின்னு சொல்லுவாங்களே, நேருக்கு நேர் கேள்வி கேட்டால் போறேனே தவிர வேற ஒன்றுங்க நான் போறதில்லை. அதனால ஒரு தமிழ் மொழி சார்ந்த அடையாளங்களை நாம் இழந்து வருகிற நேரத்தில் தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காகத்தான் இப்போ தமிழ் இயக்கம்னு ஒன்று விஐடி விஸ்வநாதன், விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், அவருக்கு 1000 வேலை இருக்கு. சர்வதேச அரங்கத்தில் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகம் நடத்துகிற அவர் இந்த பணியை செய்யறதுக்குன்னு இறங்கி இருக்கார். டப்ளின்ல மட்டும் 8 லட்சம் தமிழர்கள் இருக்கான். டப்ளின்ல 8 லட்சம் தமிழர்கள் தமிழர்கள்னு தெரியும். பேரு மலைச்சாமி, பேரு கண்ணுச்சாமின்னு இருக்கு, ஆனா தமிழ் தெரியாது. அதனால உலகளாவிய வகையில தமிழை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு சில திட்டங்களை போட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுல நானும் என்னை இணைத்துக் கொள்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னால முடிஞ்சதை பண்ண. தமிழை அழிக்க முடியும் என்று எண்ணுகிறீர்களா? அதெல்லாம் முடியாது. அழிக்கணும்னு நினைக்கிறான் இப்ப இருக்கிற டெல்லியில் இருக்கிறவன். வலுக்கட்டாயமான இந்தி திணிப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன? அதாவது இந்தி 500 வருஷம் தான். தமிழ் என்னைக்கு பிறந்ததுன்னு தெரியாது. என்று பிறந்தவள் என்று உணராது இயல்பினலாம் எங்கள் தாயினா. எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு நதி மூலம் இருக்கும், தமிழுக்கு கிடையாது. பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருள். பாரசீகம் வந்ததற்கு பிறகு இந்தி கலந்து உருதாச்சு. தேவநாகரி லிபி தான் ஹிண்டியாச்சு. ஆனா தமிழுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. தனித்து இயங்குகிற வல்லமை உலகத்தில் ஒரு 4-5 மொழிக்கு இருக்கு. சீனம், ஈப்ரு, லத்தீன், தமிழ். இதுல முதல் இடத்துல ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ்ங்கிற செம்மொழி தகுதிக்கு 11 தகுதின்னா 11 தகுதி இருக்கிற ஒரு மொழி தமிழ். இதை தமிழர்கள் நினைச்சு கூட பார்க்கல என்னது நினைக்கும் போது வேதனையா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆன்லைன்ல மனிதவள மேம்பாட்டுத்துறை டெல்லியில ஆன்லைன் லைப்ரரி வச்சிருக்கான். நீங்க தட்டுனீங்கன்னா அந்த லைப்ரரியில் 3 லட்சம் ஹிந்தி நூல் இருக்கு. எத்தனை? 3 லட்சம். ஒரு தமிழ் நூல் கிடையாது. What a nation, this is our nation. இது என் நாடா? ஒரு மொழி ஒரு நூல் கிடையாது. அப்படி திட்டமிட்டு தமிழை கருவறுத்து யாரும் பேசுகிற மொழி கிடையாது சான்ஸ்கிரிட். அந்த மொழி அழகான மொழி, நாம் இந்த மொழியை குறைச்சி மதிப்பிடல, ரொம்ப அற்புதமான மொழி. அந்த மொழி இன்றைக்கு திருக்கோவில்களில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எல்லா ஐயருக்கும் தெரியாது, எல்லா ஐயங்காருக்கும் தெரியாது. நான் திருச்செந்தூர் கோவில்ல ஒரு நாள் நிர்மால்ய தரிசனம்னு சொல்லி காலை வழிபாட்டுக்கு போயிருந்தேன். ஆதிசங்கரர்னு ஒரு ஆள் இருந்தார், பெரிய ஆள். இந்த புத்தம் சமணம் 2 இந்தியாவில் இல்லைங்கிறத காரணம் அவர்தான். ஆர்கியூமெண்ட், டிபேட், பயங்கரமான ஸ்லோகங்கள், பயணங்கள்னு சொல்லி தன்னையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெரிய ஜீனியஸ். அவருக்கு நோய் வந்துருச்சு. கர்னூல்ல போய் ஒரு சிவன் கோவில்ல இருக்கும் பொழுது, நீ என் மகன் சுப்பிரமணியனை போய் பாரு, திருச்செந்தூர்ல போய் பன்னீர் இலையில பிரசாதம் வாங்கு, அப்பதான் தீரும் அப்படின்னு சிவன் அவருடைய கனவில் வந்து சொல்றான். இந்தியாவையே ஆட்டி படைத்த ஆதிசங்கரரே திருச்செந்தூருக்கு வந்தார். இங்க வந்து சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒன்ன பாடினார். நான் அன்னைக்கு போனால 1000 ரூபாய் தாரேன் சுவாமி, சுப்பிரமணிய புஜங்கம் பாடி எனக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னேன். அப்படி ஒரு புஜங்கம் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. ஐயர் ஐயங்காருக்கே சான்ஸ்கிரிட் ஒழுங்கா தெரியாது. அதனால ஒரு செத்து போன மொழியை தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்கிறார்கள். உயிருள்ள மொழிகளை கொல்வதற்கு இப்போ தமிழ் சஞ்சிகை இணையதளத்தை பாருங்கள்.
படியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சூப்பர்.